18 வகை நடுகள். காலம் வந்து 13வது நூற்றாண்டு பொய்சாளர்கள் காலத்தில். இந்த பகுதி வந்து மேலகிரி குன்றினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேலகிரி குன்றில் வந்து பல காட்டு விளக்குகள் வாழ்ந்த காலகட்டம். இங்கே சமவெளி பகுதிகளில் வாழ்ந்த குறும்பரியின மக்களுடைய கால்நடைகளை கவர்வதற்காக மேலக்கூடிய மேலகிரி குன்று பகுதியில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் சமவெளி பகுதிக்கு வருவது. அவ்வாறு வரும் வனவிலங்குகள் இங்கே இருக்கக்கூடிய கால்நடை செல்வங்களை தாக்கும். அப்படி தாக்க வரக்கூடிய ஒரு புலியை எதிர்த்து போரிட்டு மாண்ட வீரனுக்காக எழுப்பப்பட்ட நடுகள். இது வந்து 13ஆம் நூற்றாண்டு ஹொய்சலர் காலத்தில். இந்த நடுகளினுடைய நினைவாக இங்கே ஒரு கோயிலும் இருக்கக்கூடிய இந்த நடுகளில் பார்த்தீர்களேனால் ஒரு புலியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது, ஒரு வீரனுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது, அதன் மீது ஆட்டினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வீரன் வந்து தாக்க வரக்கூடிய புலியை வீரத்துடன் எதிர்கொண்டு கொள்வது போல இந்த நடுகள் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கீழே இருக்கக்கூடிய ஆடானது ஆட்டு மந்தைகளுக்கு இவன் உண்மையானது என்பதை நம்ம சுட்டிக்காட்டுகிறது. இந்த பகுதிகளை பொறுத்தவரையில் மேலகிரி குன்று பகுதியை பொறுத்தவரையில் அந்த வீரன் இறந்த பின்பு அந்த வீரனுடைய உடன்கட்டைய பெண்களுக்காக எழுப்பப்பட்ட கட்சியப்படுத்திய உடன்கட்டைகள் எழுப்பப்பட்ட நடுவர்களும் இந்த பகுதியிலே நிறைய உண்டு. ஆகவே இங்கு பிரதான மக்களுடைய செல்வமானது கால்நடை செல்வங்கள் தான். இங்கே ஒரு மனிதனுடைய பிரதான செல்வமாக இருந்தது. இந்த நடுகள் நமக்கு எடுத்துக்காட்டு. இந்த வீரனுடைய பெயர் சித்தப்பன் என்று இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் வழி வழியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவாக இந்த நடுகளுடைய நினைவாக இங்கே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது. கோயிலுக்கு சித்தப்பன் கோயில் பெயர். அதற்கு அடுத்தபடியாக